அன்பார்ந்த விவசாயிகளே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறதுனா நம்மளோட நிலம் வந்து காலங்காலமாக பயிர் செஞ்சிகிட்ருக்கிறதுனால அதோட மண் வளம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வர்றதுன்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதற்கு காரணம் என்ன சொன்னேன்னா, அந்த காலங்களில் பார்த்திங்கன்னா நிறைய இலைதழை உரங்கள் வந்து நிறைய போட்டுட்ருந்தாங்க. இப்போ வந்து அதற்கு ஆட்கள் பற்றாக்குறை இருப்பதனால நம்ம வந்து அந்த எரு வந்து நிலத்தில் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ விலையும் அதிகமாக இருக்குது, கூலியும் கொடுக்க முடியல. இதெல்லாம் காரணம் கொண்டு என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக விவசாயிகள் குறைஞ்சிட்டு ரசாயன உரங்கள்னால் ஒரு 50 கிலோ தான் போடணுன்றனால ஒரு மூட்டையோ 2 மூட்டையோ கொண்டு போய் போட்டுறாங்க. இது நல்லாவே தெரியுது. அன்றைக்கி எடுத்த விளைச்சல் வந்து இன்றைக்கி குறைஞ்சிக்கிட்டே வருது. ஒரு காலத்தில் வந்து 30 மூடை எடுத்துக்கிட்டு இருந்த ஏக்கருக்கு 30 மூடை எடுத்துக்கிட்டு இருந்த நெல் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 10 மூடை வர்றதே பெரிய விஷயமா இருக்குது. காரணம் என்னென்னா, மண் வளம் கெட்டு போகுது. மண் வளம்ங்கிறது என்னன்னா, மண்ணில் வந்து ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா பேரூட்டச்சத்துக்குன்னு சொன்னிங்கன்னா நைட்ரஜன், பாஸ்பரஸு, பொட்டாசு, அதாவது தலை, மணி, சாம்பல் சத்துங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ நுண்ணூட்டச்சத்துக்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம காப்பர், அப்புறம் துத்தநாக சத்து அப்படிங்கிற கூட ஜிங்க் சல்பேட்டு, அப்புறம் இரும்பு அயன் கண்டென்ட்டுங்கிற இரும்பு சத்து, இந்த மாதிரி சத்துக்கள்லாம் வந்து நுண்ணூட்டச்சத்துக்கள் குறைந்த அளவில் தேவைப்படுது. இதெல்லாம் காலப்போக்கில் என்ன ஆகுன்னா குறைய ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மண்ணில் வளம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. மண்ணில் வந்து அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டில் பார்த்திங்கன்னா எத்தனையோ வகையான செடிகள் இருக்கும். அதாவது நம்ம இப்போ பயோடைவர்சிட்டியை பற்றி பேசிகிட்ருக்கோம். பல்லுயிரினம் அப்படிங்கிற மாதிரி ஒரே செடிகளில் வந்து 10 வகையான செடிகள் இருக்கும். ஒரு ஸ்கொயர் ஃபீட்லேயே பார்த்திங்கன்னா 100 வகையான செடிகள் வளர்ந்துக்கிட்டு இருந்தது. இன்றைக்கி அதெல்லாம் பார்க்க முடியல. ஒரே ஒரு கோரப்புல் முளைக்குது, இல்லைன்னா வேறு ஏதாவது 2 வகை புல்கள் தான் முளைக்குது. இதெல்லாம் குறைய என்ன ஆகுதுன்னா, நாளுக்கு நாள் நம்ம மண் வளம் குறைஞ்சிக்கிட்டே இன்றைக்கி 10 மூடை எடுக்கிறது அது கூட வருமானங்கிறது ஃப்யூச்சரில் வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ நமக்கு இதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத யோசித்து பார்த்திங்கன்னா நம்மளால் பழைய காலங்களில் போல் உரம் அதிகமாக போட முடியல. உரம் அதிகமாக போடணும்னா நமக்கு அதிக ஆட்கள் தேவைப்படுது. ஆட்கள் பற்றாக்குறை இருக்குது. அதிக விலையும் அதிகமாக இருக்குது. உரங்கள் வந்து இன்னும் கேட்டிங்கன்னா அதிக வெயிட் உள்ளதாக இருக்குது. அதை சுமந்து பல்காக இருக்கனால அதை கொண்டு வந்து போடுறது வந்து ஒரு பெரிய சவாலாக அமைஞ்சிருக்கு. இப்போ இதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வயல்லையே நம்ம காலங்காலமாக கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு முறை தான் வந்து இந்த பசுந்தாள் உரங்கள். இந்த பசுந்தாள் உரங்கள் பார்த்திங்கன்னா சணப்பை, நம்ம விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா மெயினாக எல்லாருக்கும் சணப்பைனா எல்லாருக்குமே தெரியும். சன் கம்புன்னு சொல்லுவாங்க. அந்த சணப்பை வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்குள்ளே வளர்ந்து நல்லா நல்ல இலைகள் நிறையா கொடுக்க ஆரம்பித்து அப்படியே மடக்கி உழுதுருவாங்க. இது என்னன்னா, நீங்கள் நெல் பயிரிடக்கு முன்னால் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாலேயே ஒரு 40 1.5 மாதத்துக்கு முன்னாலேயே நீங்கள் இப்போ போட்டு மடக்கி உழுகலாம். இந்த சணப்பை போடுறதுனால என்னென்னா, அதுக்காக நமக்கு பெரிய அளவில் ஒன்றும் செலவுலாம் கிடையாது. சாதாரண ஒரு சின்ன உழவு போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு அந்த விதைகளை வந்து தூவி விட்டோம்னா போதும். குறைந்தது ஒரு ஏக்கருக்கு 10லேருந்து 15 கிலோ வரைக்கும் அந்த விதைகளை போடலாம். இந்த மாதிரி விதைகள் போடும்போது அது லேசான ஈரம் இருந்தால் போதும், அது இயற்கையாகவே வளர ஆரம்பிச்சிடும். நமக்கு அதுக்கான பராமரிப்பு அப்படிங்கிறது நமக்கு எதுவுமே தேவையில்லை. இயற்கையாக கடகடன்னு வளர ஆரம்பிச்சிடுது. இங்கே நீங்கள் பின்னால் பார்க்கலாம், இது 1 மாதம் ஆன செடி தான். அது எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது நல்லா நிறையா வளர ஆரம்பிச்சிடும். பூக்கிறதுக்கு முன்னாலேயே நீங்கள் மடக்கி உழுதுட்டிங்கன்னா அதோடய சத்துக்கள் முழுவதும் நம்ம வந்து மண்ணுக்கு போய் சேருது. சணப்பை இது ஒரு ஈஸியான பயிர். இன்றைக்கி வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் சணப்பை விதை வந்து கிடைக்கல. இன்றைக்கி தனியார் உரக்கடைகளில் போய் கேட்டிங்கன்னா 200 வரைக்கும் சொல்கிறாங்க. கிலோ 200. நம்ம நெல் விதையே இன்றைக்கி நமக்கு தெரியும் 30-40 ரூபா, மிஞ்சி போனால் 60 ரூபாய்க்குள்ளே இருக்கும். ஆனால் இந்த இந்த சணப்பை, இந்த மாதிரி பசுந்தாள் உரங்களோட விதைகள் வந்து விலை வந்து அதிகமாக இருக்க காரணம் என்ன, அந்தளவுக்கு டிமாண்ட் இருக்குது. நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியலை அப்படிங்கிறது. இப்போ அந்த சணப்பை விதை அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10லேருந்து 15 கிலோ போடலான்னு சொல்லியிருக்கோம். கிலோ 200 வரைக்கும் விற்கிறாங்க வெளியில். அதனால் இதோட டிமாண்ட் அதிகமாக இருக்குது. இதுக்காக விவசாயிகள் வந்து நம்ம விதைகளுக்காகவும் அலைய வேண்டியதில்லை. ஒரு வருஷம் போட்டால் போதும். அதில் ஒரு போர்ஷனை நல்லா பூக்க விட்டு அதிலேயே விதையை எடுத்து வச்சுக்கலாம். அடுத்த வருஷத்துக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்படி பயன்படுத்தும் போது என்னன்னா,
நமக்கு யாரையும் போய் தேடி அலைய வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த சணப்பை விதை போடுறதுனால என்ன நன்மைன்னு பார்த்திங்கன்னா, நல்ல அதிகப்படியான நைட்ரஜன் வந்து அதிகமாக நமக்கு நார்மலாக கிடைக்கக்கூடிய இது வந்து அதிகமாக ஒரு 10% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ண முடியும் நம்ம மண்ணில் வந்து. அதாவது அது போக பார்த்தா ஹியூமிக் ஆசிட்ஸ் அப்படின்னு இப்போ எல்லாருமே பேசுகிறாங்க. ஹியூமஸ்லேருந்து எடுக்கக்கூடியதான் ஹியூமிக் ஆசிட். ஹியூமஸ்னால் என்ன? இலைத்தலைகளோட மக்கிய இலைத்தலைகள் தான் நம்ம வந்து ஹியூமஸ்ஸு. அதோட இது அதிகமாக இருந்தால் தான் ஆர்கானிக் கார்பன் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம மாவட்டத்துலேயோ இல்லை நம்ம தமிழ்நாடு தான் வருஷம் பார்த்திங்கன்னா ஆர்கானிக் கார்பனோட அளவு வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அதாவது 0.5லேருந்து 0.75 விகிதத்தில் இருக்க வேண்டிய சதவிகிதத்தில் இருக்கக்கூடிய ஆர்கானிக் கார்பனோட அளவு வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. 0.5க்கு கீழே குறைய ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு காரணம் என்னென்னா, அந்த மண்ணில் உள்ள கரிமச்சத்து ஆர்கானிக் கண்டென்ட் கரிமச்சத்து குறையாச்சு. ஸோ இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த சணப்பை வந்து இருக்குது. இந்த சணப்பையிலே சன்னப்பிலே நிறையா இப்போ அது போக இருக்குது. இப்போ குரோட்டலேரியா ஜங்சியா அப்படிங்கக்கூடிய நிறையா இலைத்தலை உரங்கள்லாம் இருக்குது. செஸ்பேனியா ரோஸ்டேட்டான்னு ஒரு ரகம் இருக்குது. அந்த இது வந்து பார்த்திங்கன்னா அதில் ஸ்டெம் நாடியூல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட ஸ்டெம்ஸு தெரியுங்களா? ஸ்டெம்ஸு வந்து அந்த வேர் மட்டும் இல்லை, மற்ற பகுதிகளையும் அந்த வேர் முடிச்சுகள் இருக்கும். இது என்ன பண்ணுதுன்னா, காற்றில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை வந்து கிரகித்து அது உள்ளே வைத்து கொள்ளுது. அப்புறம் நம்ம மடக்கி உழுகும்போது அந்த நைட்ரஜன் வந்து அதிகமாக அது கிடைக்குது. இப்போ அந்த செஸ்பேனியா ரோஸ்டேட்டாலாம் வந்து பரவலாக இப்போ பயன்படுத்திகிட்டு வர்றாங்க. இப்போ அதுதான் பிரபலம் அடைஞ்சு வருது. அதெல்லாம் கட்டலாம். சரி, இப்போ சன்காம்பு நம்ம இதை பற்றி சணப்பையை பற்றி பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் தக்கை பூண்டுங்கிறது வந்து டேஞ்சான்னு சொல்லுவாங்க. அந்த விதையும் வந்து நிறையா நம்ம பயன்படுத்தலாம். கிடைக்காதவங்களுக்கு நிறைய அதுவும் இன்றைக்கி 200 ரூபாய்க்கு மேலே விற்கிறாங்க. ஸோ அதுவும் என்ன பண்ணுதுன்னா, மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களை வந்து நிறையா கிரகிச்சுக்கிறது. அதுபோல் காற்றில் இருக்கக்கூடிய சத்துக்களையும் கிரகிச்சு மண்ணுக்கு கொடுக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு மடக்கி அதுவும் 1 மாதம் 1.5 மாதம் பயிர் தான். நம்ம விட வேண்டாம். நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, பூத்த பிறகு தான் அதை மடக்கி விழுகிறாங்க. பூத்த பிறகு மடக்கி விழுதுன்னா அதில் உள்ள சத்துக்கள் குறைய ஆரம்பிச்சிடுது. ஒன்ஸ் பூக்க ஆரம்பிச்சிடுச்சுனாலே அதோடய சத்துக்கள் எல்லாம் அதோடய எனர்ஜிலாம் அங்கே பூவுக்கு போயிடுது. ஸோ அது பூக்கிறதுக்கு முன்னாலே நம்ம மடக்கி விழுதோம்னா அதிகமாக இருக்கும். இந்த தக்கை பூண்டில் என்ன விசேஷம் அப்படின்னா, இதில் வந்து நல்லா உவர நிலங்களாக இருக்கும். நம்ம பார்த்திங்கன்னா நம்ம மாவட்டத்தில் உப்பு வேலூர் இந்த மாதிரி கடலோர பகுதியில் 15 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா மண்ணில் வந்து உப்புத்தன்மை இருக்கும். ஸோ இதிலெல்லாம் இந்த இப்போ தக்கைப்பூண்டு நீங்கள் சாகுபடி செஞ்சு நீங்கள் எடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் உள்ள உப்புத்தன்மை வந்து உவரத்தன்மை குறைய ஆரம்பிச்சிடுது. இதுவும் வந்து நம்ம ப்ரூஃப் பண்ண ஒன்று. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான முறை அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம இதில் இப்போ உரத்தோட அளவு மண் வளத்தை கூட்டணும்னா இது நம்ம சணப்பை தக்கைப்பூண்டு இது போக கொளிஞ்சி நம்ம மண்ணிலேயே விளையிற இப்போ நிறையா பேர் கொளிஞ்சி விதை கூட இன்றைக்கி எல்லாம் பண்ணுறாங்க. எருக்கு கூட போடுறாங்க. எருக்கு கூட என்னென்னா, மண்ணில் வந்து பூச்சி புழு எல்லாம் இருக்கக்கூடாது, எருக்கெலாம் கலந்து அந்த பசுந்தாள் உரத்தோடு கலந்து போடுறாங்க. இன்னொன்று சொல்லணும்னா, இந்த வேலி ஓரத்தில் வந்து கிளரிசிடியான்னு ஒரு செடி இருக்குது. இது வந்து இந்த பிஹெச் லெவல் வந்து பார்த்திங்கன்னா 7லேருந்து 8.5 இருக்காது. இது வந்து கால்கேரியஸ் சாயில்னு சொல்லுவோம். அதில் வந்து சுண்ணாம்பு சத்து அதிகமாக இருக்குது. நம்ம மாவட்டத்தை பொறுத்தவரை அதிகமாக பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு சத்து எங்கே அதிகம்னா செஞ்சி ஏரியாவில் இருக்குது. செஞ்சி தாலுகாவில் நிறையா இருக்குது. அவங்களாம் கட்டாயம் வேலி ஓரத்தில் அந்த செடியை வளர்த்து அதோட இலைகளை போட்டு மக்க வச்சு அதை நீங்கள் உழுது நீங்கள் பயிர் செய்யும்போது அந்த சுண்ணாம்பு சத்தோட தாக்கம் வந்து குறைவாகும். அதை வந்து நியூட்ரலைஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி பசுந்தாள் உரங்களை வந்து நம்ம பயன்படுத்த ஆரம்பித்தோம்னா நமக்கு வந்து பிற்காலத்தில் வந்து நம்ம மண்ணோட வளம் பெருகுவதோட நம்மளோட விளைச்சலை அதிகரிக்கும். இதுக்கான இப்போ ஆலோசனைகள் நீங்கள் கேட்கணும்னா நீங்கள் இங்கே வந்து வேளாண் அறிவியல் நிலையத்தை வந்து ஆலோசனை கேட்டு இப்போல்லாம் இங்கே திட்ட ஒருங்கிணைப்பாளர் இருக்கார். அவர் கூட மட்டும் நீங்கள் ஆலோசனை வந்து கேட்டுக்கலாம். இங்கே விஞ்ஞானிகளும் இருக்காங்க. இங்கேயே வந்து இங்கே உள்ள பண்ணையிலே நாங்கள் மாடல்லாம் டெவலப் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் பார்த்து நீங்கள் அதை வந்து நீங்கள் ஆலோசனைகள் கேட்டு தெரிஞ்சு நீங்களும் பயன்படுத்தி உங்களோட நிலத்தையும் வளப்படுத்தி நீங்களும் விளைச்சல் அதிகமாக எடுக்கலாம். நன்றி, வணக்கம்.